கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தம்பி விஜய் சுப்பிரமணியம் தொடர்ந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இன்று அலுவல் காரணமாக அவர் வர முடியல. அதற்காக இந்த அற்புதமான எபிசோடை சொல்லி மகா பெரியவா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க இருக்கிறது. இந்த எபிசோடு மூலமாக மகா பெரியவா நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கலங்காதீர்கள், நான் இருக்கேன் அப்படின்னு பெரியவா சொல்லுவா இல்லையா, அதுதான் சொல்கிறா. பெரியவா இருக்கும்போது நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம் அப்படின்றதை நமக்கு நிரூபிப்பதற்காக இந்த அற்புதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் மகா பெரியவா. அந்த அற்புதம் என்ன? பிரமாதமான அற்புதம். எல்லோரும் பக்தியுடன் நம்ம இந்த அற்புதத்தை கேட்போம். அன்று மகா பெரியவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. சித்த பிரமை பிடித்தது போல் ஒருவர் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் அப்படியே ஒரு பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே இருக்கார். அவரை கூட்டிகிட்டு வந்து பெரியவா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பெரியவா பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சிவராமா என்னை பார் அப்படிங்கிறார். மகா பெரியவர் பெயர் சொல்லி கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக அவர் பண்டிதராக இருக்க வேண்டும், இல்லை பாகவதராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவாளெல்லாம் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அவருக்கு. சரி, இந்த சிவராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு? இதற்காக மகா பெரியவர்கிட்ட அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்துருவோம். யார் இந்த சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள்? இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அற்புதமான பாகவதர். பாகவதம் சொல்ல ஆரம்பித்தார்னா பின் ட்ராப் சைலண்டாக மக்கள் கேட்டுருப்பாங்க. இப்போ சில பேர் பேசும்போது பாமரர்கள் மட்டுமே கேட்பார்கள், சில பேர் பேசும்போது படித்தவர்கள் மட்டுமே கேட்பார்கள். ஆனால் இந்த மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படி உபன்யாசம் செய்யும்போது எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் அட்டென்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஜனரஞ்சகமாக பிரமாதமாக கிருஷ்ணரை பற்றி உருகி பேசி பிரமாதமாக சொல்வார். அப்படிப்பட்ட சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். அவருக்கு ஒரு விஷ ஜுரம் வருது. குடும்பத்தினர் அது ஜுரம் தானே அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜுரத்தின் விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பேச்சு நின்று போச்சுன்னா அது மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கும் அந்த அதிர்ச்சி வந்தது. என்னால் பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியில் புத்தி பேதளித்து விட்டது. என்ன பண்ணுறதே தெரில. குடும்பத்தார் எல்லாரும் அப்செட், அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் அப்செட். தஞ்சாவூர் ஜில்லாவில் ரொம்ப பிரபலமானவர் இவர். சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள்னா அப்படி ஒரு பிரபலம். ஏன்னா பாகவதம் சொல்கிறா இல்லையா, பாகவதம் கேட்டால் எவ்வளோ புண்ணியம் இல்லையா. அது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த குடும்பத்திற்கு. பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு. எல்லா வைத்தியர்கள் என்ன சொல்கிறார்கள், இது மனநலன் சார்ந்த பிரச்சனை, உடல்நலம் தான் நாங்கள் க்யூர் பண்ணி வச்சுருவோம். அவர் அதிர்ச்சியினால் அவருக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கு. இந்த அதிர்ச்சியிலிருந்து தெய்வந்தான் அவரை காப்பாற்ற வேண்டும், இதே வார்த்தை சொல்லியிருக்காங்க. வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க அவரை. அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றார். வந்து என்னம்மா சிவராம எப்படி இருக்கான், எல்லாம் இது மாதிரி எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோமாம்மா, ஒன்றும் சரியில்லை. எல்லா டாக்டரும் சொல்கிற விஷயம் தெய்வந்தான் கண்ணை திறக்கணுங்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டவுடன் அந்த சொந்தக்காரர் என்ன சொன்னா சொல்லு, இன்னொரு அடி சொல்லு அப்படின்னாரு. தெய்வந்தான் கண்ணை திறக்கணும்னா சிவராமனுக்கு தெய்வம் கண்ணை திறந்தாச்சு. சிவராமா எழுந்துரு, வா, நான் உன்னை தெய்வத்திட்ட கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறார். அவர் தெய்வம் மீன் பண்ணது யாரை? மகா பெரியவர். ஏன் மகா பெரியவா ஈஸ்வர ஸ்வரூபம். அவர் சிவராமகிருஷ்ணன் அழைச்சிட்டு நேராக மகா பெரியவர் பார்க்க போயிட்டா. மகா பெரியவர்கிட்ட போன பிறகு தான் இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த காட்சி. மகா பெரியவர்கிட்ட போய் நிற்க வைக்கிறாங்க. மகா பெரியவர் சிவராமகிருஷ்ணனை பெயர் சொல்லி அழைக்கிறார். சிவராமா என்னைய பாரு. அந்த தெய்வத்தின் குரல் பிரமாதமாக ஒலிக்கிறது. சிவராமா இன்னியோட உன் கஷ்டம் தீர்ந்தது, நான் இருக்கேன், ஈஸ்வரன் இருக்கார், உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு இவ்வளவும் சொல்கிறார். விபூதி எடுத்தார், நெத்தியில் வச்சு விட்டார், உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டார். சிவராமா வாயை திற அப்படின்னார். சிவராமன் வாயை திறந்தார், கொஞ்சம் விபூதி எடுத்து வாயில் போட்டார்.
கண்களை மூடி அப்படியே கையை அப்படியே வச்சுட்டே இருந்தார் மகாபெரிவா. அப்புறம் கண்களை திறந்து, சிவராமா உன்னால் பேச முடியும், பேசு அப்படின்னார். அந்த துனி பிரமாதமான துனியாக இருந்தது. சுற்றி எல்லோரும் இருக்கிறவங்களாம் அப்படி பரபரப்பாக பார்த்துட்டே இருக்காங்க. சிவராமன் பேச ஆரம்பித்தார். கண்களை திறந்து பார்க்கிறார். எதிர்க்க நிற்கிறது தெய்வம்னு தெரிகிறது. சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார். எழுந்து நின்றவர் ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். மகாபெரிவா பாகவதத்தை நினைவூற்றும் விதமாக அந்த ஸ்லோகம் சொல்லு, இந்த ஸ்லோகம் சொல்லுன்னு ஒரு ஸ்லோகத்துக்கும் அடி எடுத்து கொடுக்கிறார் மகாபெரிவா. சிவராமகிருஷ்ணன் ஒரு ஸ்லோகமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறா. சிவராமகிருஷ்ணன் சொன்னார், தெய்வமே என்னை காப்பாற்றிட்டேள். நான் எங்கடா காப்பாற்றினேன்? அந்த ஈஸ்வரன் தான் உன்னை காப்பாற்றினான். நீ பாரதம் சொல்கிறே இல்லையா, உனக்கு எப்படி வாய் நின்று போகும்? அதுக்கு தான் உனக்கு பகவான் வாயை திறந்து விட்டுட்டார். போ, இனிமேல் தொடர்ந்து நீ பாகவதம் பண்ணு, பிரமாதமாக இருப்ப, சேமமாக இருப்ப, போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கிருந்து மகாபெரியவரை பார்த்து கொண்டே பிரியாவிடை பெற்றுக்கொண்டு அந்த நபர் போகிறாரு. கூட வந்தவர் அசந்துட்டார். எப்படி மகாபெரியவர் அவரை உணர வைத்தார் இல்லையா, அவனை என்கிட்ட கூட்டிட்டு வான்னு இவரை உணர வைத்திருக்கிறார். இது எதற்கு நமக்கெல்லாம் உணர வைத்திருக்கிறார் மகாபெரியவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும், எந்த துயராக இருந்தாலும் நான் இருக்கேன்னு மகாபெரியவா சொல்கிறா இல்லையா. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் மகாபெரியவாச்சரணம், மகாபெரியவாச்சரணம், மகாபெரியவாச்சரணம்னு சொல்லுங்க. அந்த கஷ்டம்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதெல்லாம் பெரியவா பார்த்துப்பா. இதை நமக்கு உணர்வு வைப்பதற்காகத்தான் இந்த அற்புதமான பிரமாதமான அற்புதத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் மகாபெரியவா. அடுத்த எபிசோட்லேருந்து தம்பி விஜய் சுப்ரமணியம் கண்ணி பண்ணுவார். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்த மகாபெரியவாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.